سرنا 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 بعون الله منهاجنا تقوى سرنا 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 بعون الله. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله لا حول ولا قوة الا بالله. இருட்டுக்கு மனிதன் பயம் இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இருட்டுக்கு பயம் இல்லை. இருட்டுக்குள்ள என்ன இருக்கின்ற சந்தேகம் தான் பயத்தை கொணரும். பள்ளத்துக்கு ஒரு மனிதன் பயம் இல்லை. மேலேந்து கீழே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பள்ளத்துக்கு ஒரு மனிதன் பயம் இல்லை. பள்ளத்தில் உளுந்துருவனோன்ற ஒரு சந்தேகம் 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 தான் என்னத்தை கொணரும்? பயத்தை கொணரும். சகோதரர்களே, கடல்ல கால் கழுவுறதுக்கு யாருக்கும் பயம் இல்லை. அந்த அலை அடிச்சுட்டு போயிருமோன்ற சந்தேகம் இருக்கு இல்லையா? கடல்ல கால் கழுவ பயத்தை கொணரும். அப்ப எங்க சந்தேகம் இருக்குதோ அங்க பயம் இருக்குது. எங்க பயம் இருக்குதோ அதுக்குள்ள சந்தேகம்ன்றது ஒளிஞ்சிருக்குது. திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி கிடையில இந்த சந்தேகம்ன்ற நோய் இருக்கு இல்லையா? இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. தெளிவா விளங்கணும். நான் ஒரு ஆளை சந்தேகப்படுறது தான் நோயே தவிர உணரால் என்னை சந்தேகப்படுறது நோயே இல்லை. அதுக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. என்னைய சந்தேகப்படுறதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த சந்தோஷமாக வெளிப்படுத்தக்கூடிய சிஸ்டத்தை தான் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லி தரப்போறேன். பாருங்க, நான் ஒரு ஆளோட ஃபோன் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சிரிச்சு சிரிச்சு பேசுறேன். அழகா பேசிக்கொண்டிருக்கிறேன். எப்படி? ஹலோ சொல்லுங்க ஏனியா அல்லா அல்லா அப்படியா? ஓ வாரேன் நான் இன்ஷா அல்லாஹ் டைம் நாளைக்கு வாரேனே. ஓ அதுதானே உங்களே பார்க்காம எனக்கு ஈக்கேலா. இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன். என் மனைவி என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டா? இந்தா யாரோட பேசுறீங்க? கேட்ட கேள்வி என்ன? சந்தேகம். இந்த சந்தேகமா கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணணும்? சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்றதா சந்தோஷத்துக்கு ஆன்சர் பண்றதான்னு யோசிக்கணும். பாருங்க, என்ன சந்தோஷம்? நான் சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணா எங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அவளுக்குள்ள அந்த சந்தேகத்தில் ஒளிஞ்சிக்கிற பயம், அந்த பயத்துல தான் இருக்கு சந்தோஷம். அந்த பயத்தை விளங்கி ஆன்சர் பண்ணணும். என் மனைவி கேட்ட கேள்வி என்ன? யாரோட பேசுறீங்க நீங்க? இது நான் எப்படி ஆன்சர் பண்றேன்? சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்றேன். பாருங்க என்ன? ஹலோ ஓ சொல்லுங்க. யாரோட பேசினா உங்களுக்கு என்ன? போங்க பாட்டில் உங்களோட வெளியே பாருங்க. நான் யாரோடையும் பேசுவேன். இதை நான் என்னத்துக்கு ஆன்சர் பண்ணேன்? இவ கேட்ட சந்தேகத்துக்கு. சகோதரர்களே, இவ கேட்ட கேள்வியில அந்த சந்தேகத்துக்குள்ள ஒரு பயம் ஒளிஞ்சிருக்கு. என்ன பயம்? என் மாப்பிள்ளை யாரோட பேசுறாரோ, வேற எந்தாவது ஒரு பெண்ணோட பேசுறாரோ, என்னைய விட்டு போயிட்டுருவாரோ, என்ன கணவனை இழந்துருவனோ, நான் என்ன மாப்பிள்ளையோட சரியான இறக்கம், எனக்கு இவரை விட்டு கொடுக்கல, வேற எவளோடையும் பேச நான் விட்டு கொடுக்கலா, எனக்கு இதை ஏத்துக்கொள்ளலாம், எனக்கு என்ன மாப்பிள்ளை வேணும்ன்ற அன்பால வந்த பயத்துல தான் இவன் கேட்டா யாரோட பேசுறீங்க? சகோதரரே, இப்ப இவட சந்தேகத்துக்கு நான் ஆன்சர் பண்ணாம இவட பயத்துக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்னு பாருங்க. ஹலோ ஓ சொல்லுங்க. அல்லா அல்லா யாரு பேசுறீங்க? யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க? இது நானா என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிக்கொண்டிருக்கிறேன். பேசுறா இந்தாங்க. இப்ப என் மனைவி எப்படி தெரியுமா அந்த போனை கையில் எடுப்பா? தாங்க. ஹலோ யாரு? மாமி சோமா இருக்கிறீங்களா? என்ன கதை மாமி, என்ன செய்றீங்க? ஓ நான் இவர்கிட்ட ஒரே கேட்குற, உங்களுக்கு பேசினான் இப்பயும் நான் கேட்டேன், மாமியோட பேசுகிறேன் கொஞ்சம் தாங்களே நான் பேசுறதுக்குன்னு கேட்டேன். இவர் எந்த நாளும் பேச சொல்லிக்கிறேன்னு உங்களோட மாமி. பாருங்களேன் மாமி, அதுதானே வாங்கலை எங்களோட வீட்டுக்கு, நீங்கள் வரவும் இல்லை, எனக்கு வர கிடைக்கும் இல்லை. ஓ ஏன்னா எல்லாம் பேசி முடிஞ்சு என்ன தெரியுமா செய்வா? மாப்பிள்ளையோட கையில் எப்படி தெரியுமா ஃபோனை கொடுப்பா? சும்மா தானே கேட்டேன், ஏன் தூக்கி கையில் தந்தீங்க, டக்குன்னு கையில் கொடுப்பா. கணவன் என்னத்துக்கு ஆன்சர் பண்ணாரு? சந்தேகத்துக்கு இல்லை. ஏண்ட மனைவி என்ன மேல இறக்கம் கொண்டு பயப்படுறா, நான் வேற யாரோடையாவது போயிட்டு வேணும்ண்டு அந்த பயத்துக்கு தெளிவான ஆன்சரை கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு? அந்த சந்தேகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு. எங்க சந்தேகத்துல யார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும், எந்த காரணத்துக்கு கொண்டும் கணவன் மனைவியோ மனைவி கணவனோ கேட்கக்கூடாத ஒரு கேள்வித்தான், என்ன சந்தேகப்படுறீங்களா? நீங்க இன்னொரு மாதிரியை கேட்குறீங்க, சந்தேகப்படுறீங்களா? என்ன சந்தேகப்படுறீங்களா? கேட்கக்கூடாத கேள்வி. இது நஞ்சு. திருமண வாழ்க்கையில நஞ்சான கேள்வி தானே. என்ன யாராவது நிச்சயமாக சந்தேகத்தில் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கும் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்ட கேள்விக்கு அழகா பதில கொடுத்துருங்கோ.
நிதானமா பதில கொடுத்துருங்க. எந்த பதட்டமும் இல்லாம கேட்ட கேள்விக்கு பதில கொடுத்துருங்க. இல்லற வாழ்க்கையில சரியான ஒரு அன்பு, உறவு, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வரும். உதாரணமா பாருங்க, வீட்டில் ஃபோன் ரிங் ஆகுது. ரிங்காகி கட்டாது. உமா வந்து பார்த்தா, என்னடா இது ரிங்காகி கட்டாது, மரவு ரிங்காகிச்சு கட்டாகிச்சு. மகளை பார்த்தா இப்படி பார்த்து கேட்டா, யாரு கால் பண்ணி கட் பண்றேன். இது என்ன கேள்வி? மகள மேல சந்தேக கேள்வி. மகள் என்ன செய்வா? என்னத்தை என்கிட்ட கேட்குறீங்க? சும்மா ரிங்காகி கட்டாகிறதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? நான் என்னத்துக்கு எடுத்தாலுமே சந்தேகப்படுறேன். இது அப்படியால ஆரம்பிக்கும். மகள் விளங்கோணும், இந்த உம்மா கேட்ட கேள்வி சந்தேகத்துக்குள்ள ஒரு பயம் உண்டிருக்கு. என்ன பயம்? ஏண்ட மகள் தவறு விட்டுவாளோ, ஏண்ட மகளை யாராவது குழப்புறாங்களோ, ஏண்ட புள்ள நல்ல புள்ள, தங்கமான புள்ள, வேற எவனாவது ட்ரை பண்ணி இந்த புள்ளைய வழி தவற வைக்க பார்க்குறானோ, ஏண்ட புள்ளைய நான் விட்டு கொடுக்கலா, இந்த காரணத்து கொண்டும் யாரும் இந்த புள்ளைய மோசமாக்க இடம் கொடுக்கலான்னு புள்ளையோட மேலே இருக்கிற ஒரு பயத்தால, அன்பு குணந்த அந்த பயத்தால தான் என்ன கேட்குறா, யார் இது ரிங்காகி கட்டாகிறேன். இந்த பொம்பளை புள்ள உம்மாட சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணாம, அந்த பயத்துக்குள்ள இருக்க ஒரு அன்பு, சந்தோஷம், அதுக்கு ஆன்சர் பண்றேன்னா, உம்மா நான் உங்களோட புள்ளம்மா, நீங்க என்னம்மா அப்படி கேட்டீங்க, 2 நாள் இப்படி ரிங்காகி கட்டாதுமா, எட்டுங்கம்மா யாருன்னு பார்ப்போம். இந்த அம்மா சொல்ல, ஓ புள்ள 2-3 நாள் இப்படி தான் நடக்குது, வா பாப்புன்னு பார்த்தா உம்மாக்கும் மகளுக்கும் இடையில என்ன ஒரு அன்பு வருது. எங்க சந்தேகம் இருக்கோ, வியாபாரத்திலே ஆக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த கட்டத்திலையும் யாரும் உங்களிடம் சந்தேகமாக கேள்வி கேட்டா அதுல ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, அதுல ஒரு பயம் இருக்கு. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பல வருஷமாக திருமணம் முடிச்சு இல்லற வாழ்க்கையில இதே மாதிரி கட்டில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் படுக்கை ஆகிக்கிறாங்க. ஒரு சின்ன காரணம் என்ன? 2 பேரும் சொல்லிக் கொள்றாங்க, கணவன் என்ற மேல சந்தேகம், மனைவி என்ற மேல சந்தேகம். இவங்க 2 பேரும் வருஷ கணக்கில் பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஒரு கணவனுக்கு மனைவி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் சொந்தமாக கிடைச்சி, ஒரு மனைவிக்கு கணவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் சொந்தமாக கிடைச்சி, இவங்க 2 பேரும் சந்தோஷமாக அனுபவிக்க இல்லாட்டி 2 பேரும் நஷ்டவாளி. சகோதரர்களே, சகோதரிகளே, யார் உங்கள்ட்ட இனிமேல சந்தேகமாக கேட்கிற கேள்விக்கும் சந்தோஷமாக அந்த பயத்துக்கு ஆன்சர் பண்ணுங்க. சந்தேகம் ஒரு சந்தோஷமாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.